அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம். ராசிக்கும் லக்னத்துக்கும் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். கன்னிங்கிறது சிறந்த அறிவாளிங்க. கன்னி ராசிக்காரங்க சிறந்த அறிவாளி. இது ஒரு வியாபார ராசி. வியாபார நோக்கங்கள் இவங்களுக்கு அதிகம். குழந்தை பேர் தாமதமாக தான் கிடைக்கும். சில பேர்களுக்கு சில ஆட்களுக்கு குழந்தை பேர் தாமதமாக தான் கிடைக்குங்க. இவங்க வீட்டு பக்கத்துலேயோ இவங்க வீடு போகிற வழியிலையோ ஒரு தானிய கிடங்கு ஒன்று இருக்குங்க. இவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலங்கள் இருக்கும். வசதியாக இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலங்கள் இவங்களுக்கு இருக்குங்க. இன்னொன்று பாருங்கள், தானாகவே எல்லாமே நடக்கும். இவங்களுக்கு எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாமே நடக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குதுங்க. இந்த கன்னிராசிக்காரங்க வீட்டில் மகாலட்சுமி, பாலமுருகன் அல்லது அடுத்தது இந்த கிருஷ்ணர் தவழ்வார் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு படம் வச்சா உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டமுங்க. இப்போது ஒரு ரியல் எஸ்டேட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரியல் எஸ்டேட்டில் முதல் வீடு கட்டுறது இந்த கன்னிராசிக்காரங்களோ அல்லது இந்த கன்னி லக்னத்துக்காரங்களோ தான் முதல்ல அந்த வீட்டை கட்டுவாங்க அப்படிங்கிறது. இது ஒரு வறண்ட ராசி. சந்தேக பேர் வழி, நன்சை புன்சை நிலங்கள் இவங்களுக்கு இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா நாய் வளர்த்தறக்கு ஒரு விருப்பப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு உண்டு. அப்புறம் பரதேச ஜீவனம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, உள்ளூரில் இவங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கிற அமைப்பு கம்மி. வெளியூர் அல்லது வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி படிப்புக்கும் அதே மாதிரி தான். படிப்பும் உள்ளூரில் விட வெளியூர் போனோம்னா நல்லா சிறந்த படிப்பாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் பொது பலன். சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.